ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு. எபிரெயர் 10:20 சொல்லுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஒரு ஏழை கிறிஸ்தவ பெண்மணி விக்டோரியா மகாராணி வசித்து வந்த அரண்மனைக்கு சற்று தூரத்தில் தனது பெரிய குடும்பத்தோடு வசித்து வந்தாள். இவள் மிகுந்த ஏழையாய் இருந்தாலும் கூட எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் தேவனை துதித்து பாடிக்கொண்டிருப்பதையும் மகாராணியார் பல நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் மனதில் ஏவப்பட்டவராக மகாராணியார் தனது வாகனத்தை அந்த வீட்டின் முன்னிறுத்தி அந்த வீட்டிற்குள் சென்று, சகோதரியே, நீங்கள் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அந்த சகோதரி, மகாராணி அவர்களே, இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தால் எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி சாபங்களையெல்லாம் தொலைத்து போட்டார் என்ற நிச்சயமே எங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்றாள். அந்த ஏழை சகோதரிக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே என்ற ஆவல் மகாராணிக்கு வரவே அந்த சகோதரியின் தேவை என்னவென்று கேட்டார்கள். மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கேட்டபடியால் அந்த ஏழை சகோதரி பதிலாக, அம்மா, நீங்கள் பரலோகத்தில் என்னை தேவனுடைய சந்நிதியில் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுங்கள், அதுவே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் என்றாள். அந்த பதில் விக்டோரியா மகாராணியின் உள்ளத்தை அசைத்தது. ஆம், இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தால் நான் நிச்சயமாகவே பரலோகத்தில் உன்னை சந்திப்பேன் என்றார்கள் உறுதியான குரலில். இயேசு சொன்னார், வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தினால் நம்மோடு செய்த உடன்படிக்கை இந்த உலகத்திற்கு மட்டும் உரியதல்ல, அது நித்தியமானது. ஆகையால் தான் எபிரெயர் நிருப ஆக்கியோ நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை என்று எபிரெயர் 13:20 குறிப்பிடுகிறார். சீனாய் மலையில் செய்யப்பட்ட பழைய உடன்படிக்கை கற்பலகையில் எழுதப்பட்டது. அதை சுமந்து கொண்டு போய் கானானை சுதந்தரித்தார்கள். ஆனால் கல்வாரில் செய்த உடன்படிக்கையோ இரத்தத்தின் உடன்படிக்கை. அது நமது இருதயத்தில் எழுதப்பட்டு பரலோக ராஜ்யமான பரம கானானுக்குள் கொண்டு செல்கிறது. பரலோகத்தை திறப்பது கிறிஸ்துவின் இரத்தமே. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 14:4, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால் அடிக்கடி பரலோகத்தை குறித்து தியானம் பண்ணுவீர்களாக. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் தங்களுடைய அங்கிகளை வெளுத்து தோய்த்தவர்கள் அங்கே வருவார்கள். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 13:12, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இன்றைய வேத வாசிப்பு காலை பிரசங்கி 4, 5 மற்றும் 6ஆம் அதிகாரங்கள், மாலை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.